ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கொத்தவரங்காய் வத்தல் எப்படி செய்வோன்னு பார்ப்போம். நீளமாக உள்ள கொத்தவரங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா அதை அலசின பிறகு ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த அலசி வச்ச கொத்தவரங்காவை நம்ம என்ன செய்யணும், அதில் வேக வைக்கணும். அந்த கொத்தவரங்காய் எப்படி வெந்திருக்குன்னா, நம்ம அமுக்கி பார்த்தோன்னா நல்லா அமுங்கி இருந்தால் நல்லா கொத்தவரங்காய் வெந்திருக்கும். நான் கொத்தவரங்காய் அளவு பத்தாதனால பக்கத்தில் ஒரு பாத்திரத்தை வச்சு இன்னொரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு பாதி கொத்தவரங்காவை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வெந்த பிறகு அதை ஆற வச்சு நான் மாடியில் கொண்டு போய் காய வைக்கிறேன். இப்போ நான் அன்னைக்குன்னு நான் காய வைக்கும்போது காய வச்சுட்டு வந்துருக்கேன். ஈவினிங் போகும்போது கொத்தவரத்தை காஞ்சிருச்சு. ஒரு நாள் காஞ்சிச்சுன்னா கொத்தவரத்தை நல்லா காஞ்சிரும். இப்போ அடுத்த நாள் நான் போய் பார்க்கும்போது கொத்தவரத்தை நல்லா காஞ்சிருச்சு. இதை எண்ணெயில் போட்டு வறுத்தா சூப்பரான கொத்தவரங்காய் வத்தல் ரெடி. இந்த வீடியோ